வணக்கம் அன்பு உறவுகளே, மக்கள் யுகம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊர் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜி. அரசு பள்ளிகளில் மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் ஆணைக்கிணங்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்து அரசு பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்டான் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி அரியலூர் மாவட்டம் முழுவதும் 2ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. எனவே 5/8/2024 திங்கட்கிழமை நேற்று பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு செய்வதற்கான கூட்டம் அரியலூர் மாவட்டம் முழுவதும் நடைபெற்றது. இதில் அரியலூர் ஒன்றியம் அருங்கால் சத்யாநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் காலை 10 மணி அளவில் தொடங்கி 1 மணி வரை நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு சரவணகுமார் அவர்கள் தலைமையேற்று பள்ளியின் வளர்ச்சி மற்றும் தேவைகள், மாணவர்களின் நலன் குறித்து நீண்ட உரையாடல் நிகழ்த்தினார். மாணவர்களை முன்னேற்றுவதே நம் அனைவரின் பொறுப்பு எனவும் உறுதிமொழிந்தார். மேலும் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு சார்பிலும் உறுதியேற்பதாகவும் பள்ளியின் வளர்ச்சியில் எங்கள் ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் கூட்டத்தில் பெற்றோர்கள் தெரிவித்தனர். மேலும் காலை மாலை பள்ளி நேரங்களில் பேருந்துகள் வருவதை உறுதி செய்யவும், சுற்றுச்சுவர், கழிவறை, வாகன நிறுத்துமிடம், குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்திட முனைவது நமது பொறுப்பு எனவும், நமது உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்திட முனைவோம் என உறுதியேற்பதாகவும், அதற்கானவர்களை தேர்வு செய்வது அவசியம் எனவும் பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு விழிப்புணர்வு கூட்டத்தில் உறுதியேற்புடன் விழா இனிதே நிறைவேற்றது. இக்கூட்டத்தில் அனைவருக்கும் தேநீர் மற்றும் ரொட்டி துண்டுகள் வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மேலாண்மை குழு பற்றி நமது தமிழக முதல்வர் அவர்கள் தமது அறிக்கையில், மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம். என்னோட அழைப்பை ஏற்று கடந்த 2 ஆண்டுகளில் 6 லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்களில் உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இது மூலமாக அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு. இதோட அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க. இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்லேயும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளை போலவே வருங்காலத்திலையும் தொடர்ந்து நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைஞ்சு செயல்படணும். எனவே பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்கு உறுதுணையாக நானும், பள்ளிகளுக்கு உறுதுணையாக நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். நம் பள்ளி, நம் பெருமை. பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம். ஆகஸ்ட் 2 அன்று நடக்கவிருக்கும் பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் பங்கேற்போம். குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றுவோம். நாள் ஆகஸ்ட் 2 வெள்ளிக்கிழமை.